ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் ரொம்ப வருஷமாக நாங்கள் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு நேச்சுரலாக ப்ரெக்னென்சி இன்னும் கைகூடவே இல்லை, ஈவன் நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் கூட பண்ணிட்டோம், அதுவுமே எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு மனசு உடஞ்சி போனவங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம், அதாவது ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரியாகி சீக்கிரமாக உங்களாலேயும் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தர அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட நேச்சுரல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கும், அதே சமயத்தில் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மனசு தளர்ந்து போய் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் அவங்க எவ்வளோ வருஷம் கழித்து கன்சீவ் ஆனாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கு அவங்க என்ன மாதிரி சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட குழந்தைக்கு நல்ல நீண்ட ஆயுசும் ஆரோக்கியமும் கிடைக்கணும், நல்லபடியாக குழந்தை இருக்கணும்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் ஃபாலோயிங் யுவர் டிப்ஸ், நவ் ஐ ஹாவ் பாய் பேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐ ரெக்கமெண்ட் ஃபார் யூர் சேனல் பை மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். அதாவது அவங்க நம்மளோட சேனலை, நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸுக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், ஆஃப்டர் 7 years மை செகண்ட் பேபி நேச்சுரல் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு இப்போது பாய் பேபி பிறந்திருக்கு, செகண்ட் பேபி. ஏன்னா நிறைய பேர் நான் கமெண்ட்ஸில் பார்க்குறேன், ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் செகண்ட் பேபிக்கு தவம் கிடக்கிறாங்க, ஏன்னா ஒத்த பிள்ளை பத்தாது, இன்னொரு குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சி ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம சிஸ்டர் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது செகண்ட் பேபி அப்படின்னு நினைக்காதீங்க, இது செகண்ட் பேபியாக இருந்தாலுமே எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ஒன்று தான். அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிசிஓடி இருந்துச்சு, மை ஃபஸ்ட் பேபி ஃபார் ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கு முன்னாடியே, அவங்களோட ஃபஸ்ட்டு பேபியுமே ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பேபியுமே அவங்களுக்கு கன்சீவ் ஆகியிருக்காங்க. என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது என்னோட ஏஜ் 35. அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைய கன்சீவ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் 35 வயசு இருந்திருக்கு. மை வெயிட் 92. அவங்க வெயிட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிக்கிறதுக்கு இருந்திருக்காங்க. அதாவது 92 கிலோ வெயிட் இருந்திருக்காங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி தான், என்ன தான் ஃபஸ்ட் பேபி செகண்ட் பேபியாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் பேபி எப்படியோ கன்சீவ் ஆகிட்டாங்கல்ல, அப்போ ஏன் செகண்ட் பேபி அவங்களால முடியல? அப்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சேம் தான். பாருங்கள், அவங்களுக்கு உடல் எடை கூட, இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை விட செகண்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஏஜும் ஜாஸ்தி இருக்கும், அப்புறம் இடப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு பாருங்கள் 35 வயசு 92 கிலோ எடையில் இருந்திருக்காங்க. ஐ ஃபாலோ பண்ண டிப்ஸ், அதாவது நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்ன அப்படின்னா, வெந்தய டீ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக அவங்க வெந்தய டீ பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னாலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிசிஓடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த வெந்தய டீ அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பர் ரெமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் சைக்கிளிங். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறமா உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீட் சைக்கிளிங் என்ன அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோயராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சீட் சைக்கிளிங்கோட வீடியோவை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். 4 சீடு, அதாவது 4 விதைகள், பூசணி விதை, ஆளி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, இது 4ஐயும் நம்ம பயன்படுத்தி பண்ணுறது தான் இந்த சீட் சைக்கிளிங். அதுக்கப்புறமா அவங்க பாதாம்,
இது வந்து நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். டெய்லி வந்து ஒரு 5 பாதாம் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அப்படின்னு அதையும் சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சஷ்டி விரதம், இது பற்றியும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வீடியோ வரும். சஷ்டி விரதம் வந்து அதுவும் வளர்பிறை சஷ்டி விரதம் எப்போ வருது, வளர்பிறை சஷ்டி விரதம் எப்போ இருக்கணும், எப்படி இருக்கணும், அது இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது நெல்லிக்காய் ஜூஸ். இந்த உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸை பற்றி மட்டுமே தனியாக வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவையும் நான் லிங்க் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்து இவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக், அதாவது முட்டை. நம்மளோட கருமுட்டைக்கு எப்போவுமே முட்டை வந்து ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் யோர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லாமே அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண டிப்ஸாக இருந்தாலும் ஓவுலேஷனுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா கொய்யாக்காய். அதாவது நான் சொல்லியிருக்கேன் டெய்லி வந்து ஃபுல் சைக்கிளுமே எடுக்கலாம், பட் இருந்தாலும் இவங்க ஆஃப்டர் ஓவுலேஷன் எடுத்திருக்காங்க. டெய்லி வந்து ஒரு கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருமுட்டை நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் வரைக்கும் கிராம்பு வாட்டர், அதாவது க்ளோ வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை நல்லா வளர்ந்து அது சரியாக வெடிக்கிறதுக்கு, அதாவது ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இந்த க்ளோ வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ளோ வாட்டரை பற்றி நம்ம சேனலில் தனியாக வீடியோ இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எக்கு, பாதாம், கொய்யாக்காய், ஆம்லா ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலை, ஆனால் அப்பப்போ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2-3 முறை எடுத்துக்கிட்டாலே போதும். ஓவுலேஷன் செக் பண்ணிக்க மை கேலண்டர் ஆப் ஃபாலோ பண்ணேன். ஜஸ்ட் 3 months ஐ எம் ப்ரெக்னென்ட். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனல் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓவுலேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக, ட்ராக் பண்ணுறதுக்காக மை கேலண்டர் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலான இன்னொரு சேனல், அதாவது ரக்ஷூஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், இது வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்குமே நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணணும், ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம சேனல் ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் உங்கள் வீடியோ பார்த்து பிசிஓடிக்காக கலச்சிக்காய், மிளகு 48 days அண்டு வெந்தய டீ தான் ஃபாலோ பண்ணேன். 48 days பீரியட்ஸ் ஆகலை, செக் பண்ணால் ப்ரெக்னென்சி, அது மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. என்னோட மிஸ்டேக் தான். நான் கலச்சிக்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 90 daysக்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் ஆகி ஸ்டார்ட் பண்ணேன், அதனால கேர்லெஸ்ஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 daysல தான் கன்ஃபார்ம் பண்ணேன். 72 daysல ஹார்ட் பீட்ஸ் டவுன் ஆகி மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் டேக் கேர் வீடியோ ஃபாலோ பண்ணேன். அதாவது நம்ம சேனல்லையே இப்போ வந்து மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறமா என்ன மாதிரி நம்ம உடம்பை நம்ம ரெடி பண்ணணும், அடுத்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அதையும் சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 3 months மேலே சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஜஸ்ட் 3 months தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. நான் தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை கேலண்டர் ஆப் பற்றியும் வீடியோ போடுங்க சிஸ்டர், என் ஸ்டோரி மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டிப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓவுலேஷன் ட்ராக் பண்ணுறதுக்காக மை கேலண்டர் ஆப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் தனியாக வீடியோ போட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நம்ம சேனல் டிப்ஸை நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே உணவு அடிப்படையிலேயே வந்து தான் இருக்கும். எல்லா டிப்ஸுமே ஹோம் ரெமெடிஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்பி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, மனசு தளர விடாமல் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.